அது அரசியல் தான் தலைவா. அவங்களுக்கு இந்த படம் இப்போ கேசரி ரீமேக் தான், தெலுங்கு படத்தோட ரீமேக் தானே. அதுல என்ன பெருசா ஒரு விஷயத்த சொல்லிட போறாங்க? அந்த படத்தை பாக்குறனால மக்கள் அதுல இருந்து ஏதாவது ஒரு படம் வந்துச்சு, புரட்சிகரமான படம், ஒரு இனத்துக்கான படம் அப்படின்னு அதை பார்த்தோன்னே எல்லாரும் தீப்பந்தத்தை எடுத்துட்டு போலையே, கிடையாது. அந்த படம் என்ன சொல்லுதோ அதுல உள்ள கண்டென்ட் மக்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆச்சுன்னா பார்ப்பாங்க, கேட்பாங்க, ரசிப்பாங்க, அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இன்னைக்குள்ள சூழல் அப்படிதான். சோ ஒரு படம் என்ன பண்ணிட போகுது ஒரு படமா பார்த்தா? அப்போ இந்த படம் அவரோட படம்ன்றனால அவங்களுக்கு ஒரு அரசியலா தெரியுது, அவ்வளவுதான். ஐயா தலைவா ஹைப் குறைஞ்சது, பேனர் கூட ரிமூவ் பண்ணல தலைவா, அந்த அளவுக்கு தான் ஹைப் இருக்கு. இன்னுமே ஏத்தி இருக்காங்க. மெர்சல் படம் அப்போ அவரை பேர் வச்சு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இதே இப்போ உள்ள மத்திய அரசு தான். மக்கள் என்ன பண்ணாங்க, அவன் வேலையை விட்டுட்டு தியேட்டருக்கு வந்தான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு. இதுவும் அது மாதிரி தான் நடக்கும். இப்போ கூட இதுக்கு இன்னைக்கு பொங்கல் ஹாலிடேஸ் தானே, நாளைக்கு பாருங்க எவ்வளவு ஃபுல்லா ஆக போகுதுங்க. எந்த படம்ன்றது முக்கியம் தலைவா. அது ஒரு டிரைவ் மந்த்ல வந்தா கூட மக்கள் வரதான் போறாங்க. அவரோட படம் அது என்னைக்கா இருந்தாலும் மக்கள் லீவ் போட்டு வரதான் செய்ய போறான். பொங்கல் ஹாலிடேஸ்ன்றனால இருக்கு, அந்த ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனா இப்போ இவங்க பண்ண பிரச்சனைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற வேலையை விட்டுட்டு அவன் படத்துக்கு தான் போகும். அப்படி பார்த்தா இப்போ கூட தான் வந்திருக்கு தலைவர் 2027 அவரோட பேனர்ல வந்திருக்கு. அவரு சர்டிபிகேட் வாங்கிட்டாரா இல்ல கேட்டாங்களா? கிடையாது. இல்ல மோடி வந்ததுக்கு அப்புறம் சினிமா துறைக்கு அவர் ஒரு 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 ரிலீஸ் பண்ணாரு. அது என்னன்னா, இது வரைக்கும் எவ்வளவு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவரோட படம் லியோ ரிலீஸ் ஆயிருக்கு, கோட் ரிலீஸ் ஆயிருக்கு, வாரிசு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்ததா? கிடையாதுல்ல. அஜித் படமா இருக்கட்டும், ரஜினி படமா இருக்கட்டும், கமல் படமா இருக்கட்டும், தலைவர் இப்போ பொங்கலுக்கு அவரோட டைம் டு லீட் இருந்தது, பிரச்சனையாச்சு. காவலன் படத்துல இதே டிஎம்கே கவர்மெண்டோட அவங்களோட படம் ரிலீஸ் ஆகுறதுனால அந்த படத்துக்கு பிரச்சனையாச்சு. லியோ படம் வரைக்கும் பிரச்சனை தான். ஏன்னா ஓப்பனிங் ஷோ கொடுக்கல, ஏர்லி மார்னிங் ஷோ கொடுக்கல, டிக்கெட் பிரைசிங்ல கண்காணிக்கணும்னு சொல்லி நிறைய கெடுபிடி எல்லாம் பண்ணாங்க. அவரோட படத்துக்கு ரெகுலரா வருது. ஆப்வியஸ்லி அது குறைக்கணும்னு நினைக்க முயற்சி பண்றாங்க. இப்ப